ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 1 வெற்றிகரமாக முதல் நாள் இனிதே ஆரம்பமாயிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த 30 நாளும் நல்லபடியாக வெயிட் லாஸும் எக்ஸசைஸும் வாக்கிங்கும் டயட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணணும். இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக வந்து ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நான் குடிக்கிறேன். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எப்படி குடிக்கணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா வெண்பொங்கல், நல்லா நெய் ஊற்றி வெண்பொங்கல், அப்புறம் நல்லா துவரம்பருப்பு சாம்பார் தான். கேரட் பீன்ஸ்லாம் போட்டு துவரம்பருப்பு சாம்பார், வெண்பொங்கல். இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். காலையில் என்னோடய சாப்பாடு இது தான். இப்போது நான் இன்றைக்கி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 87.270 கிராம் இருக்கேன் நான் இன்றைக்கி. அப்புறம் ஒரு 11 மணி அளவில் நான் வந்து பப்பாயா ஜூஸ், அதாவது பப்பாளி பழ ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் நான். உங்களுக்கு வந்து காஃபி டீ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பப்பாயா ஜூஸ் அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். வடை, போண்டா, பஜ்ஜிக்கு பதிலாக இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் ஒரு 11 o'clock 11:30 போல் இந்த மாதிரி பப்பாயா ஜூஸும் நட்ஸும் எடுத்துக்கிட்டேன். மதிய சாப்பாடுக்கு வந்து அதே காலையில் வச்ச சாம்பார், நெல்லிக்காய் ஊறுகாய், கருவாடு பொரியல், கருவாடு வெங்காயம் தக்காளி போட்டு கருவாடு பொரியல் போட்டு சாப்பிட்டோம் நாங்கள் மதியம். அந்த மாதிரி ஈவினிங் வந்து கரெக்டாக 5 o'clock வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எய்மோடு போனேன். பட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. 5,658 ஸ்டெப்ஸ் தான் என்னால் நடக்க முடிஞ்சது. ஆனால் இதுவே ஒரு பெரிய சாதனை தான். சும்மா சோஃபாவை தேய்ச்சிட்டு வீட்டில் இருந்ததுக்கு இப்போது என்னால் ஒரு 5,600 ஸ்டெப்பாவது நடந்திருக்கேன், ஒரு 1 ஹவராவது நான் வாக்கிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இதனால் வந்து என்னோடய வெயிட்டு கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வாக்கிங் பண்ணுங்கள். வாக்கிங் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமான, இப்போ எக்ஸசைஸ் பண்ணீங்க, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வாக்கிங் அப்படி கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஹெட்செட்டில் போட்டுக்கோங்க, போட்டுட்டு காதில் வச்சுட்டு நீங்கள் பேசாமல் எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், நடந்து வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நமக்கு வந்து நம்மளோட வேலை கை கூடின மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து பார்க்கில் போய் வாக்கிங் பண்ணேன். நல்லா ஒரு ஒரு 45 to 1 hour வரைக்கும் வாக்கிங் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி 8 நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 நடக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 8 வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 8 வந்து கூழாங்கல். இதில் வந்து செப்பலை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் காலில் தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. பட்டு நடக்கும்போது கால் வலி ரொம்ப இதாக இருந்தது. பட் வந்து இது வந்து ஏன் அப்படின்னா வெறுங்காலில் ஏன் நடக்க சொல்கிறாங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதில் ஒரு 20 minutes நடந்துட்டு அதுக்கப்புறம் ஷூவை போட்டுட்டு நான் வந்து என்னோட வந்து வாக்கிங் எக்ஸசைஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் தான் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு நான் பார்க்கை விட்டு வெளியே போயிட்டேன். இல்லைனா பயங்கரமான கொசு. 6 மணிக்கு பார்க்கை விட்டு வெளியே போகலைன்னா கொசு நம்மளை கடித்து தின்றும். ஸோ அதனால் நான் எல்லாம் வெளியே போயிட்டேன். நல்லா வாக்கிங் பண்ணேன். மைண்டு வந்து நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. அப்புறம் நைட்டு வீட்டில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா நான் வந்து தோசை, காலையில் வச்ச சாம்பார், மல்லி சட்னி, ஆம்லேட் தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக டே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நல்லபடியாக நடந்தது. நான் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 29 டேஸும் நல்லபடியாக டயட்டும் வாக்கிங்கும் பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்களும்